Hi friends, welcome to Geetha's Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பேசிக்கா இப்போதான் லேர்ன் பண்ண போறாங்கன்னா ஆரி வர்க் அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுமோ அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். ரொம்ப ஓவரா நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்காம பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணும்போது என்ன மெட்டீரியல் தேவைப்படுமோ அதை மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. நல்லா சீக்வென்ஸு பீட்ஸ் எல்லாம் வச்சு நல்ல டிசைன் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் வாங்கினா போதும். இப்போதைக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படுமோ அதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு வாங்கினா போதும். அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. இது 16 இன்ச் ஃப்ரேமு. 16 இன்ச் ஃப்ரேம் எப்படி நீங்கள் பார்க்குறதுன்னா பாருங்கள். இப்படி ஸ்ட்ரைட் லைனாக இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா 16 இன்ச்சுன்னு காட்டுது. 16 இன்ச் இது நான் யூஸ் பண்ணுறது இந்த 16 இன்ச் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதல்லாத இந்த 18 இன்ச் ஃப்ரேமு. இது 18 இன்ச் ஃப்ரேமு. பார்த்தீங்களா இது 18 இன்ச் ஃப்ரேமு. இது நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணணுன்னா டபுள் சைடு இருக்கிற மாதிரி ஸ்டாண்ட் வரும். ஒரு சைடு 16 இன்ச் ஃப்ரேம் போடலாம், இன்னொரு சைடு 18 இன்ச் ஃப்ரேம் போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரேம் இந்த சிங்கிள் சைடு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஃப்ரேம் இது ஸ்டாண்ட் நீங்கள் ஒரு 16 இன்ச் மட்டும்தான் இதில் நீங்கள் போட முடியும். 16 இன்ச் ஃப்ரேம் மட்டும்தான் இந்த ஸ்டாண்டில் நீங்கள் மாட்டி விட்டு ஒர்க் பண்ண முடியும். இதே இந்த மாதிரி ஸ்டைல்லையே டபுள் சைடு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். அதில் நீங்கள் டபுள் ஃப்ரேம் கூட மாட்டி விட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். 18 இன்ச் அண்ட் 16 இன்ச் ரெண்டு ஃப்ரேமுமே நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாண்ட் ஒன்று, அப்புறம் இந்த 16 இன்ச் ஃப்ரேம் ஒன்று, இது மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வெரி பேசிக்காக நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி சீயிங் த்ரெட் டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது சீயிங் த்ரெட் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இதில் தான் நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது சில்க் த்ரெட் நல்ல யூஸ்ஃபுல்லான கலர்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரு 4 கலர் வாங்கிக்கோங்க. நீங்கள் நான் ஒரு டிசைன் போடுறதுக்கு எப்படியும் ஒரு லீஃப் டிசைன் வரும், இல்லைன்னா ஒரு பூ டிசைன் வரும், ஒரு மேங்கோ டிசைன் வரும். அந்த மாதிரி யோசிச்சுட்டு எந்த கலர் வாங்கினா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கலர்ஸ் ஒரு 4 கலர் வாங்கிக்கோங்க. சில்க் த்ரெட்டில் டபுள் பெல் பிராண்ட் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் க்ளூ, ஸ்டோன் இல்லைன்னா சீக்வென்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு கண்டிப்பாக ஃபேப்ரிக் க்ளூ தேவைப்படும். நெக்ஸ்ட் ஜரி த்ரெட்டில் A1 மம்தா பிராண்டில் ஜரி த்ரெட் வாங்கிக்கோங்க. மஸ்ட் ஜரி த்ரெட் ஆரி ஒர்க் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸில் ப்ரிஸ்டோ இல்லைன்னா ப்ரிசோ பிராண்டில் வாங்கிக்கோங்க. அதுவும் ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வாங்கினா கரெக்டாக இருக்கும். அதுதான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு யூஸ் ஆகாது, தேவைப்படாது. நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் இது வாங்கி வச்சுக்கிட்டால் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது சீக்வென்ஸ் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிரர் ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும், ஸ்கொயர் ஷேப்லேயும் கிடைக்கும். ஏதோ ஒரு ஷேப்பில் நீங்கள் விருப்பப்பட்டது வாங்கிக்கோங்க. அப்புறம் கட் பீட்ஸ் இல்லைன்னா டியூப் பீட்ஸ் இதுவும் வாங்கிக்கோங்க. மஸ்ட் ஆரி ஒர்க்குக்கு மெயினாக தேவைப்படுற இன்னொரு மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீடல்ஸ் அப்புறம் கட்டர் தான். நீடல்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. டுலிப் நீடல் அண்ட் ஐரன் நீடல் தான். டுலிப் நீடலில் ஃப்ளாட் நம்பர் 14,
இது வந்து சென்டரில் ஃப்ளாட்டாக இருக்குதுல்ல, அதனால் அது பிகினர்ஸ்க்கு வந்து ரொட்டேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நான் டுலிப் நீடல் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐரன் நீடல் நீங்கள் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஐரன் நீடல் வந்து எப்போவுமே என் கையில் ஸ்டாக் இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஐரன் நீடலில் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்காக 2 நீடல்ஸ் இருக்கும். பாருங்கள், இப்போ காட்டுறேன். இந்த 2 நீடலில் வந்து இது பார்த்திங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள். இந்த தின்னாக இருக்கிற நீடல் வந்து ஜர்தோசி அப்புறம் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நீடல். இது ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற நீடல். இது ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த 2 நீடல் இருந்தால் போதும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த கட்டர் வந்து மஸ்ட் வாங்கிக்கோங்க. அடுத்தது பைப்பிங் த்ரெட், அப்புறம் கிளாஸ் மார்க்கிங் பென்சில். ஒயிட்லேயும் கிடைக்கும், எல்லோ கலர்லேயும் கிடைக்கும். நீங்கள் எந்த கலர் வேணுமோ வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரியான கார்பன் ஷீட் வந்து இது வந்து ஒயிட் கலர், எல்லோ கலர்லேயும் கிடைக்கும். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நீடல் செட் வந்து நீங்கள் வாங்கிட்டால் பரவாயில்ல. என்னை வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி நீடல்ஸ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி நீடல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறையா ஒர்க்குக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு நீடல் செட் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 2 மீட்டரில் வாங்கிக்கோங்க. 2 இல்லைன்னா 3 மீட்டர்ஸில் வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மீட்டர் இருந்தால் போதும். இந்த மாதிரி ரோலெல்லாம் தேவையில்லை, ஒரு 2 மீட்டர்ஸில் வாங்கிக்கோங்க போதும். இப்போ வந்து மெயின் மெட்டீரியல் என்னென்னா பாப்லின் ஃபேப்ரிக் ஒயிட் கலரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. பேசிக் கோர்ஸ்க்கு வந்து பேசிக் ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமே ஒயிட் கலர் பாப்லின் ஃபேப்ரிக் வந்து தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸில் நீங்கள் நிறைய ஸ்டோன் ஒர்க், கிராண்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் கற்றுக்கும் போது பிளாக் பாப்லின் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஒயிட் கலர் பாப்லின் ஃபேப்ரிக்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அது இப்போ என் கையில் ஸ்டாக் இல்லை, அதனால தான் காட்டல. அது ஒரு மீட்டரில் வாங்கிக்கோங்க பாப்லின் ஃபேப்ரிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் ஆரி ஒர்க்குக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ். இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போதைக்கு நீங்கள் ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டாண்ட் இல்லாமல் நீங்கள் வெறும் கையில் ஃப்ரேம் பிடிச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்ட் வாங்கி அதில் வந்து ஒர்க் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆல் இருக்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்புறம் எங்கள் சேனலில் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆரி ஃப்ரேம் எப்படி ஃபிட் பண்ணலாம், ஆரி ஸ்டாண்ட் எப்படி செட் பண்ணலாங்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.